ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனி நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான போதகருக்கும் போதகருடைய குடும்பத்திற்கும் நான் இயேசுவின் நாமத்தினாலே நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த அருமையான காலவெளியில் கர்த்தர் அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட ஆண்டவர் பேசும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். இந்த அருமையான காலவெளியில் இயேசு கிறிஸ்துவை நாம் கவனித்து பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதனை நாம் கவனிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான குறைவுகளையும் கவனிக்கலாம், நிறைவான காரியத்தையும் கவனிக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் குறைவான காரியத்தை நாம் பார்க்க முடியாது. எல்லா விதமான காரியத்திலும் ஆண்டவர் நிறைவான காரியத்தை நாம் பார்க்கலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் ரோல் மாடல் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் எல்லாவற்றுக்கும் ரோல் மாடலாகவே இருக்கிறார். ஒரு ஞானஸ்நானத்திற்கு எடுத்துக்கொண்டால் அவர் நமக்கு முன்மாதிரியாக விளங்குகிறார். ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை எடுத்துக்கொண்டால் அதற்கும் ஆண்டவர் தான் முன்மாதிரியாக இருக்கிறார். ஒரு தேவ சித்தத்தை செய்வதை எடுத்துக்கொண்டால் அதற்கு அவர்தான் முன்மாதிரியாகவே இருக்கிறார். அன்பு செலுத்துவதில் யார் முன்மாதிரி? இயேசு கிறிஸ்து தான். ஆமென். மற்றவரை மன்னிப்பதில் யார் முன்மாதிரி? இயேசு கிறிஸ்து தான் முன்மாதிரி. சத்துருவை ஜெயமெடுப்பதில், அவன் பரிசுத்தமாய் வாழ்வதில், உண்மையாய் வாழ்வதில் எல்லாவற்றுக்கும் முன்மாதிரி யார் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முன்மாதிரியாக விளங்குகிறார். ஏன் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று சொன்னால் மாம்சத்தில் அவர் வெளிப்பட்டு அந்த மாம்சத்தில் அவர் வாழ்ந்ததான அந்த வாழ்க்கையெல்லாம் நாம் வாழ வேண்டும் என்பதற்காக தான் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இந்த அருமையான வேளையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் முன்மாதிரியாக இருக்கிறார். ஒரு முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரி பணம் கேட்க வந்தார்கள். ஆனால் கொடுப்பதில் கூட ஆண்டவர் என்னவா இருந்தார்? முன்மாதிரியாக இருந்தார். ஒரு காயினை கொண்டு வரும்படி சொன்னார். அந்த காயினில் ஆண்டவர் காண்பித்து தேவனுக்குரியதை தேவனுக்கும் ராயனுக்குரியதை ராயனுக்கும் நாம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அப்போது கொடுக்கிற காரியத்திலும் ஆண்டவர் எப்படி இருந்தார்? முன்மாதிரியாகவே இருந்தார். அப்போ எல்லாவற்றுக்கும் முன்மாதிரி யார் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் முன்மாதிரியாக இருக்கிறார். அப்போது ஆண்டவர் செய்ததான எல்லா விதமான காரியத்தையும் ஆண்டவர் நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் ஞானஸ்நானம் எடுத்திருந்தால் நாமும் ஞானஸ்நானத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் பரிசுத்த ஆவி பெற்றிருந்தால் நாமும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஊழியம் செய்தால் நாமும் ஊழியம் செய்ய வேண்டும். ஆண்டவர் ஆத்தும ஆதாயம் பண்ணால் நாமும் ஆத்தும ஆதாயம் பண்ண வேண்டும். ஆண்டவர் சத்துருவை ஜெயமெடுத்தால் நாமும் சத்துருவை ஜெயமெடுக்க வேண்டும். ஆண்டவர் பிதாவை பின்பற்றினால் நாமும் பிதாவை பின்பற்ற வேண்டும். ஆண்டவர் பாவமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் நாமும் பாவமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆண்டவர் மாம்சத்துக்கு இடம் கொடுக்காமல் இருந்தால் நாமும் மாம்சத்திற்கு இடம் கொடுக்காமல் ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆண்டவர் கொடுத்தால் நாமும் ஆண்டவருக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ எல்லாவற்றிலும் ஆண்டவர் முன்மாதிரியாக கர்த்தர் நமக்கு விளங்கினார். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் அவர் செய்ததான காரியங்களை நாம் கடைபிடிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய ஊழியமும் நம்முடைய சபையும் நம்முடைய எதிர்காலமும் ஆசீர்வாதமாகவே இருக்கும். இன்னொரு முறை சொல்லுகிறேன், ஆண்டவர் செய்ததான எல்லா விதமான காரியத்தை நாம் கடைபிடிக்கும் பொழுது ஓகேவா, ஆண்டவர் செய்த எல்லா காரியத்தையும் கடைபிடிக்கும் பொழுது நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையும் எதிர்காலமும் நம்முடைய சபையும் ஊழியமும் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் செய்த எல்லா காரியத்தையும் நாம் என்ன பண்ண வேண்டும்? செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போது ஆண்டவர் எல்லா காரியத்திற்கும் ஆண்டவர் தான் முன்மாதிரியாகவே இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் செய்ததான ஒரு காரியத்தை சற்று நாம் கவனிக்க போகிறோம். எப்பொழுதுமே ஆண்டவர் செய்யாத காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிற தேவன் அல்ல.
ஆண்டவர் செய்யாத காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிற தேவன் அல்ல. ஆண்டவர் செய்யாத காரியத்தை நாம் செய்ய வேண்டும் எப்பொழுதுமே என்ன பண்ணுவது கிடையாது, செய்வது கிடையாது. அவர் என்ன காரியத்தை செய்தார், நாம் என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் எப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுகிறோம், நாம் எப்பொழுது உயர்த்தப்படுகிறோம், எப்போது சபை வளருகிறது, எப்போது சபை பெருக்கம் அடைகிறது, எப்போது தேசத்தில் எழுப்புதல் உண்டாகிறது, எப்போது தேசத்தில் மறுபம் உண்டாகிறது, எப்போது தேசத்தில் அசைவு உண்டாகிறது என்று சொன்னால் அவர் என்ன காரியத்தை செய்தார், நாம் என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அநேக வேளையில் ஆண்டவர் சொன்ன காரியத்தை நாம் என்ன பண்ணுவது கிடையாதுன்னா அது செய்வதே கிடையாது. அப்போ ஆண்டவர் சொன்ன காரியத்தை நாம் செய்யாமல் இருப்பதனால தான் இன்றைக்கு நம்முடைய தனிப்பட்ட ஜீவியமும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையும் நம்முடைய ஊழியத்தினுடைய காரியமும் சபையினுடைய காரியங்களும் இன்னும் அடுத்த நிலைக்கு போகாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் சொல்லுவதை நாம் என்ன பண்ணுவது கிடையாது, செய்வதே கிடையாது. அப்போது அவர் என்னதான் சொல்ல வருகிறார், அவர் என்ன செய்தார், நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம், வேகமாய் வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 35வது வசனமும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். லூக்கா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் மலையில் இருந்து இறங்கின போது, லூக்கா 8:1 வாசிங்க. பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி என்ன பண்ணாராம், கூறி பிரசங்கித்து வந்தார். நல்ல கவனிங்க, இந்த 2 வசனத்தை வாசித்து பார்க்கிறதான வேளையில் ஆண்டவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சுற்றி நடந்து, என்னவா, பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சுற்றி நடந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை என்ன பண்ணாரா, பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி என்ன பண்ணாராம், சொஸ்தமாக்கினார் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறதாம். அடுத்தது 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தோம். அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் அவர் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி என்ன பண்ணாராம், பிரசங்கித்து வந்தார். அந்த 12 பேரும் அவரோடு கூட என்ன பண்ணார்களாம், இருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் என்ன காரியத்தை செய்தார், பட்டணந்தோறும் கிராமந்தோறும் சுற்றி நடந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை என்ன பண்ணாராம், பிரசங்கித்து வந்தார். பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் விடுதலையாய் மாறுவதற்கு காரணம் என்ன? அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ஆமென். சாபத்தில் இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு காரணம் என்ன? அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். பிசாசு பிடியில் இருக்கிற ஜனங்கள் விடுதலை பெறுவதற்கு காரணம் என்ன? அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். பிசாசு பிடியில் இருக்கிற ஜனங்கள் விடுதலை கிடைப்பதற்கு காரணம் என்ன? அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். உலகத்தில் வாழ்ந்த ஜனங்கள் உன்னதத்திற்கு வருவதற்கு காரணம் என்ன? அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்தார். ஆண்டுடைய பிரசங்கம் தான் அநேகரை விடுவித்தது. ஆண்டுடைய பிரசங்கம் தான் அநேகரை வெளிச்சத்திற்குள்ளாய் கொண்டு வந்தது. ஆண்டுடைய பிரசங்கம் தான் ஜனங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தையும் ஜனங்களுக்குள்ளே ஒரு வித்தியாசத்தையும் ஏற்படுத்தினதாம். அப்போது ஆண்டவர் செய்ததான அந்த சுவிசேஷத்தை, ஆண்டவர் செய்ததான அந்த ஆத்தும ஆதாயத்தை அவரோடு கூட அது முடிந்து விடாமல் அவர் செய்த காரியத்தை 12 பேர் என்ன பண்ணாராம், செய்யும்படி ஆண்டவர் நியமித்தார். 12 பேர் செய்த காரியத்தை 70 பேரை நியமிக்கும்படி ஆண்டவர் செய்தார். 70 பேர் செய்த காரியத்தை 120 பேர் செய்யும்படி நியமித்தார். 120 பேர் செய்த காரியத்தை இன்றைக்கு சபையாகிய நம்மை கொண்டு தேவன் செய்யும்படியாக விரும்புகிறார். அவர் செய்த காரியத்தை யாரோடு பகிர்ந்து கொடுத்தார்?
12 சீஷரோடு பகிர்ந்து கொடுத்தார். 12 சீஷர் செய்த காரியத்தை 70 பேரிடத்தில் பகிர்ந்து கொடுத்தார். 70 பேர் செய்த காரியத்தை 120 பேரிடத்தில் பகிர்ந்து கொடுத்தார். 120 பேர் செய்த காரியத்தை இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டதான நம்முடைய இடத்துல என்ன பண்ணிருக்கிறாரா? பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அப்போ சபையினுடைய வளர்ச்சியினுடைய காரியங்கள் யாரிடத்தில் இருக்கிறது என்றால் என்னிடத்துல தான் இருக்கிறது. சபையினுடைய பெருக்கத்தினுடைய காரியங்கள் யாரிடத்தில் இருக்குது என்று சொன்னால் அது என்னிடத்துல தான் இருக்கிறது. தேசத்தினுடைய அசைவானாலும், தேசத்தினுடைய எழுப்புதலானாலும், தேசத்தினுடைய மறுபமானாலும் இவைகள் எல்லாம் யாரிடத்துல உண்டு என்று சொன்னால் நம்மிடத்துல தான் உண்டு. கர்த்தரை ஆராதிப்பது மாத்திரம் என் நோக்கம் அல்ல, கர்த்தரை துதிப்பது மாத்திரம் என் நோக்கம் அல்ல, ஆண்டவரை தொழுது கொள்வது மாத்திரம் என் நோக்கம் அல்ல, வசனத்தை கேட்பது மாத்திரம் என் நோக்கம் அல்ல, சபைக்கு வருவது மாத்திரம் என் நோக்கம் அல்ல. நம் நிமித்தம் தேசத்தில் ஒரு மாறுதலும், நம் நிமித்தம் பட்டணத்தில் ஒரு மாறுதலும், நம் நிமித்தத்தில் கிராமத்தில் ஒரு மாறுதலும், நம் நிமித்தத்தில் வாழ்கிற ஒவ்வொரு பகுதியில் நம் நிமித்தம் மாறுதலான காரியத்தை தேவன் செய்ய வல்லவராகவே இருக்கிறார். அவர் செய்யாத காரியத்தை நீ செய்யணும்னு என்ன பண்ண மாட்டாரு? வலியுறுத்தவும் மாட்டாரு, கட்டாயப்படுத்தவும் மாட்டாரு, உன்னை கஷ்டப்படுத்தவும் மாட்டாரு. ஒரு வசனத்தை நான் வாசித்து நான் ஆண்டுடைய வார்த்தைக்கு நான் போக விரும்புகிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டதான சந்ததியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த காலவெளியில் சொல்லுகிறார், நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தார்ல, தம்முடைய ஆச்சரியமான ரட்சிப்புக்கு வரவழைத்தாரல்ல, நம்முடைய ஆச்சரியமான அபிஷேகத்திற்கு வரவழைத்தார் அல்லவா, நம்முடைய ஆச்சரியமான வெளிச்சத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டதான சந்ததி தான் நாமாயிருக்கிறோம். எப்பொழுது அவருடைய புண்ணியங்கள் நம் நிமித்தம் அறிவிக்கப்படுகிறதோ அப்போது சபையில் ஒரு வளர்ச்சி உண்டாகிறது. அவருடைய புண்ணியங்கள் எப்போது அறிவிக்கப்படுகிறதோ அப்போது எழுப்புதல் உண்டாகிறது. அவருடைய புண்ணியங்கள் எப்போது அறிவிக்கிறதோ அப்பொழுதே ஒரு பெரிய அசைவு உண்டாகிறது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவர் நான் பார்த்துக்கிறேன் பிரதர், அவர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல், பாவத்தினாலே கெட்டு போகாமல், அக்கிரமத்தினாலே கெட்டு போகாமல், சத்துருவால் கெட்டு போகாமல், உலகத்தால் கெட்டு போகாமல், ஆமான் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம மேல நீடிய பொறுமையாக இருக்கிறார். அன்பு சகோதரா, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தான் அவர் நீடிய பொறுமையாக இருக்கிறார். அன்பு சகோதரியே, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தான் அவர் நீடிய பொறுமையாக இருக்கிறார். வாலிப தம்பியே, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தான். வாலிப தங்கச்சியே, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தான். தகப்பன்மாரே, தாய்மாரே, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தான். நம் நிமித்தம் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தான். நம் நிமித்தம் எல்லாரும் சபையிலே சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக தான். நம் நிமித்தம் எல்லாரும் பரலோகம் செல்ல வேண்டும் என்பதற்காக தான். நம்ம மேல நீடிய பொறுமையாகவே இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் கடைசி நாட்களில் நடக்கிற எல்லா சம்பவத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். அந்த 24ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்தாலே
அதில் சொல்லப்பட்ட பகுதி என்ன, கடைசி நாட்களில் என்னென்ன நடக்கும், பூமி அதிர்ச்சிகள், கொள்ள நோய்கள், பஞ்சங்கள், விரோதங்கள், யுத்தத்தின் செய்திகள் எல்லாம் கேட்கப்படுவீர்கள். ஆனால் சொல்லுவார், முடிவு என்ன பண்ணாதான், உடனே வராது. 14 சொல்றாரு, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமி எங்கும் சகல ஜாதிகளுக்கும் என்ன பண்ணப்படுமா, சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய வருகை, அப்போதுதான் முடிவு சமீபமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து வராமல் இருப்பதற்கு காரணம் என்ன? ஜனங்கள் இன்னும் ரட்சிக்கப்படாது இருக்கிறதுனால தான் இயேசு கிறிஸ்து வராமல் இருக்கிறார். சகோதரா, அன்பு சகோதரியே, இயேசு கிறிஸ்து வராமல் இருப்பதற்கு காரணம் என்ன? ஜனங்கள் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருப்பதனால, ஜனங்கள் இன்னும் பாவத்தில் வாழுகிறதுனால, இன்னும் ஜனங்கள் விக்கிர ஆராதனையில் வாழுகிறதுனால, ஜனங்கள் இன்னும் பாவ கட்டிலில் வாழுகிறதுனால தான் இயேசு கிறிஸ்து இன்னும் வராதிருக்கிறார். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்கும் பிரசங்கிக்கப்பட போகிறது. அப்போது அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போது தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே ஸ்தாபிக்கப்பட போகிறது. ஆமென். ஆண்டவர் 33 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்தார். அவர் பிறப்பை குறித்து நமக்கு தெரியும். 12 வயதுல காணாமல் போன நிகழ்வு நமக்கு தெரியும். அதோட 30 வயதுல ஞானஸ்தானம் எடுக்கும்போது நமக்கு தெரியும். அவர் ஞானஸ்தானம் எடுத்து 33 வருஷம் தன்னுடைய ஊழியத்தை முடித்து பரலோக ராஜ்யத்திற்கு அவர் பிரவேசிக்க போகிறார். நமக்காக மரித்தார், நமக்காக மரித்து நமக்காக எழுந்து 40 நாள் தன்னை ஊரோடு கூட இருக்கிறவராய் என்ன பண்ணினாராம், அவர் காண்பித்து கடைசியாக பரலோகம் போகும் பொழுது பரம ஏறும்போது அவர் சொன்னதான வார்த்தை என்ன தெரியுமா? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 28 அதிகாரம் 18, 19, 20 வசனத்தை வாசித்து பார்த்தால் ஆண்டவர் கடைசியாக போகும் பொழுது சொன்னதான வார்த்தை என்ன? சபைக்கு சொன்னதான வார்த்தை என்ன? சபை நிறைவேற்ற வேண்டிய காரியம் என்ன? சபை செயல்பட வேண்டிய நிறைவேற்ற வேண்டிய காரியம் என்ன? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா, ஆகையால் புறப்பட்டு போ என்று சொன்னால் சபை விட்டு ஒரேடியாய் போவதல்ல. புறப்பட்டு போ என்று சொன்னால் சபையை மறப்பதல்ல. புறப்பட்டு போ என்று சொன்னால் வேறு சபையை மாற்றுவதல்ல. புறப்பட்டு போ, சகல ஜாதிகளையும் சீஷராக மாற்றி என்று சொன்னார். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? சகல ஜாதிகளும் சீஷராக மாற்ற வேண்டாம். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? சகல ஜாதிகளும் சீஷராக மாற்ற வேண்டாம். சபைக்கு வருகிற பிள்ளையின் நோக்கம் என்ன? வார்த்தை கேட்கிற நோக்கம் என்ன? தேவன் தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன? தேவன் முன்குறித்த நோக்கம் என்ன? சகல ஜாதிகளும் நம் நிமித்தம் சீஷராக மாற்ற வேண்டாம். சகல கிராமங்களும் சகல பட்டணங்களும் சகல தேசங்களும் சகல இருப்பிடமும் நம் நிமித்தம் சீஷராக மாற வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் என்ன கவனிச்சா போதும், என்ன கவனிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கிறதான வேளையில ஆண்டவர் கடலோரமா இயேசு கிறிஸ்து போகிறார். அப்படி போகும்போது திரளான ஜனங்கள் வசனத்தை கேட்கும்படி அவருக்கு பின்னும் முன்னும் நெருங்கி வந்தார்கள். அப்போது வசனத்தை பிரசங்கிப்பதற்காக கடலோரத்தில் இருக்கிறதான 2 படகை இயேசு கிறிஸ்து கண்டார். அது ஒரு படகு யாருடையது என்று எழுதியிருக்கிறது, அது சீமோன் பேதுருடையது என்று எழுதியிருக்கிறது. அந்த படகை கண்டு சற்று ஆண்டவர் தள்ளும்படி கேட்டுக்கொண்டு அந்த படகுல அமர்ந்த ஆண்டவர் வந்த ஜனங்களுக்கெல்லாம் அவர் பிரசங்கம் பண்ணி முடித்து விட்டார். பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே பேதுரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் படகை ஆழத்தில் கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலையை போடு என்று சொன்னார். அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆண்டவர் ராமுழுதும் பிரயாசப்பட்டேன், ஆனால் ஒன்றுமே அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் என்ன பண்ணுகிறேன், வலையை போடுகிறேன் என்று சொன்னான். உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன் என்று சொன்னான். உம்முடைய வார்த்தையின்படி யார் ஆண்டுடைய வார்த்தையின்படி செய்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். யார் ஆண்டுடைய வார்த்தையின்படி செய்கிறார்களோ அவர்கள் உயர்த்தப்படுகிறார்கள். யார் ஆண்டுடைய வார்த்தையின்படி செய்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் மன விருப்பங்கள் நிறைவேறுகிறது. யார் ஆண்டுடைய வார்த்தையின்படி
செய்கிறார்களோ அவர்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகிறது. யார் ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்கிறார்களோ அவர்களுக்கு விடுதலை உண்டாகிறது. யார் ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்கிறார்களோ அவர்களுக்கு வல்லமை உண்டாகிறது. யார் ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்கிறார்களோ அவர்களுக்கு அபிஷேகம் உண்டாகிறது. யார் ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்கிறார்களோ அந்த இடத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகிறது. யார் ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்கிறார்களோ அங்கே ஒரு அசைவு உண்டாகிறது. யார் ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்கிறார்களோ, யார் ஆண்டவருடைய வார்த்தை செய்கிறார்களோ அவர்களோ அவருடைய குடும்பமோ அவருடைய ஊழியங்களோ அவருடைய சபைகளோ ஆசீர்வதிக்கப்படுகிறது. வார்த்தையின்படி செய்கிறவர்கள், பக்கத்துல கைகளை பிடித்து வார்த்தையின்படி செய்கிறவர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கைகளை பிடித்து ஆண்கள் ஆண்கள் பெண்கள் பெண்களை கைபிடித்து வார்த்தையின்படி செய்கிறவர்கள், வார்த்தையின்படி செய்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். வார்த்தையின்படி காணிக்கை கொடுத்தால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். வார்த்தையின்படி தசமோகம் கொடுத்தால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். வார்த்தையின்படி ஊழியம் செய்தால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். வார்த்தையின்படி ஆத்தும ஆதாயம் பண்ணால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். வார்த்தையின்படி பின்பற்றினால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். வார்த்தையின்படி தான் என் வார்த்தை எங்க இருக்கு அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன் என்று வலையை போட்டான். ஆனா நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலை கிழிந்து போகத்தக்கதாக என்ன வலை கிழிந்து போக தக்கதாக மிகுதியான மீன்களை என்ன பண்ணா பிடித்த உடனே, ஆண்டவரே நான் ஒரு பாவி, என்னை விட்டு என்ன பண்ணுங்க நீங்க போங்க. ஒரு பெரிய பிரமிப்பு அவனுக்கு உண்டானது. இப்போ அவனை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பாவி என்றவனை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னை விட்டு போ என்று சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆமா, இதுக்கு எனக்கு எவ்விதமான தகுதி இல்லைன்னு சொன்னவனை பார்த்து சொன்னாரு, நீ நீ மீன் பிடிக்கிறவனாய் இருந்த, ஆனா இது முதற்கொண்டு உன்னை நான் மனிதனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். பேதுருவே, மீன் பிடிக்கிறவனாய் இதுவரைக்கும் உன் அழைப்பு மீன் பிடிக்க கூடியவனாய் இருந்திருக்கும். இதுவரைக்கும் அழைப்பு வியாபாரம் பண்ணக்கூடிய அழைப்பா இருந்திருக்கும். இதுவரைக்கும் அழைப்பு நீ பிசினஸ் மேனா இருந்திருப்ப. இதுவரைக்கும் அழைப்பு அநேகருக்கு வேலை கொடுத்திருப்ப. இதுவரைக்கும் அழைப்பு அநேகரை வேலை வாங்கியிருப்ப. ஆனா இது முதற்கொண்டு உன்னை மனிதனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் என்று சொன்னபோது எந்த மீனை கண்டானோ அதை விட்டான் ஐயா, வலையை விட்டான் ஐயா, படகை விட்டான், தொழிலை விட்டு அவன் இயேசுவுக்கு பின்னே அவன் சென்றான். அன்றைக்கு அவனை மனிதனை பிடிக்கும்படியாய் அன்றைக்கு ஆண்டவர் அழைத்தாரா? இந்த அருமையான வேளையில் அன்பு சகோதரா, உன்னை மனிதனை பிடிக்கும்படியாய் ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். அன்பு சகோதரியே, மனுஷியை பிடிக்கும்படியாய் ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். குடும்பங்களை பிடிக்கும்படியாய் ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். பட்டணங்களை பிடிக்கும்படியாய் ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். வாலிப தம்பியை பிடிக்கும்படியாய், வாலிப தம்பியை தங்கச்சியை பிடிக்கும்படியாய், போத வஸ்துகளில் இருக்கிற ஜனங்களை பிடிக்கும்படியாய் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அநேகரை பிடிப்பதற்காக தான் தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். பிரதர், அநேகரை பிடிப்பதற்காக தான் தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். அநேகரை பிடிப்பதற்காக தான் சகோதரி உங்களை அழைத்திருக்கிறார். அநேகரை பிடிக்க போகிறோம். சபை வளர்ச்சியடைய அநேகரை பிடிக்க போகிறோம். சபையில ஒரு எழுப்புதல் உண்டாக அநேகரை பிடிக்க போகிறோம். ஆரம்ப நாட்டில் இருந்த அந்த வல்லமை பற்றி எரிய போகிறது. ஆரம்ப நாட்டில் இருந்த வளர்ச்சி பற்றி எரிய போகிறது. ஆரம்ப நாட்டில் இருந்த ஆத்தும ஆதாயம் பெருக போகிறார்கள். ஆண்டவர் சபையை அவருடைய வல்லமை மறுபடியும் பற்றி பிடிக்க போகிறது. அவனுடைய அக்கினி மறுபடியும் சபையை பற்றி பிடிக்க போகிறது. அவனுடைய வளர்ச்சி மறுபடியும் சபையை பற்றி பிடிக்க போகிறது. எழுப்புதல் மறுபடியும் சபையை பற்றி பிடிக்க போகிறது. ஜனங்களுடைய தாக்கம் மறுபடியும் ஜனங்களை பற்றி பிடிக்க போகிறது. எதுக்கு ஆண்டவர் பிடிச்சாரு அப்படின்னா, மனுஷனை பிடிக்கும்படி மனுஷியை பிடிக்கும்படி தான் கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறார்னா
இன்னைக்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நான் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டா போதுங்க, என் குடும்பம் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டா போதுங்க, என் பிள்ளைங்க மாத்திரம் ரட்சிக்கப்பட்டா போதுங்க, என் உறவு ரட்சிக்கப்பட்டா போதுங்க, என்னவோ பரலோகத்தில் போய் கணவனோடு வாழற மாதிரி, மனைவியோடு வாழற மாதிரி, பிள்ளைகளோடு வாழற மாதிரி, சபை மக்களோடு வாழற மாதிரி அவங்க ரட்சிக்கப்பட்டா போதும், இவங்க ரட்சிக்கப்பட்டா போதும். சிந்தையெல்லாம் என்ன? என் கணவர் எப்படியாவது ரட்சிக்கப்படணும், என் கூட பரலோகத்து என்ன மேலே நான் கணவன் மனைவி என்ற அந்தஸ்தில் வாழ போகிறோம், மேலே நான் பிள்ளைகள் பெற்றோர் என்ற அந்தஸ்தில் வாழ போகிறோம், மேலே நான் விசுவாசி ஊழியக்காரன் என்ற அந்தஸ்தில் வாழ போகிறோம். மேலே ஒரே ஒரு அந்தஸ்து தான் அன்பு சகோதரா, ஒரே ஒரு அந்தஸ்து தான் அன்பு சகோதரி, ஒரே ஒரு அந்தஸ்து தான். கணவன் மனைவி அந்தஸ்து அல்ல, பிள்ளைகள் பெற்றோர் அந்தஸ்தல்ல, ஊழியக்காரன் விசுவாசி அந்தஸ்தல்ல, சகோதர சகோதரி அந்தஸ்தல்ல, எல்லாருக்கும் ஒரே அந்தஸ்து தான். பரலோகத்தில் அவரை போல இருக்க போறேன் ஐயா. போகும்போது எதுக்கு நம்மளை அழைச்சாரு, அந்த நோக்கம் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா நிறைவேறணும், கண்டிப்பா நிறைவேறணும். நீங்க நினைச்சிடாதீங்க சபை நிறைந்திருந்த சபை இப்படி இருக்கிறத உங்களுக்கு தான் வேதனை அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. பரலோகமும் வேதனைப்படுகிறது, ஆண்டவரும் என்ன பண்ணுகிறார், வேதனைப்படுகிறார். அப்போ ஒவ்வொருவரும் மற்றவரை அழைப்பதற்காக தான் தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, அழைத்திருக்கிறார். இப்போ நான் மூணு சம்பவத்தை சொல்ல போறேன். இந்த 3 சம்பவத்தை நீங்க கரெக்டாக கவனிக்கணும். நான் கரெக்டாக 8:15 நான் செய்தி நான் முடித்து விடுவேன். ஆமாம், 7:15 ஐயா கொடுத்துருக்கிறாரு, 8:15 நான் செய்தியை கரெக்டாக நான் முடித்து விடுவேன். 3 சம்பவத்தை நான் உங்களுக்கு முன்பதாக நிறுத்த விரும்புகிறேன். இந்த 3 சம்பவத்தை நாம் எப்படி கவனிக்க போகிறோம், இந்த 3 சம்பவத்தை நாம் கவனித்த பிறகு நான் சில காரியத்தை சொல்லி உங்களுக்காக ஜெபித்து நான் இந்த பிரசங்கத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். ஒவ்வொருவோடு கூட ஆண்டவர் பேச போகிறார் இந்த வேளை. இந்த 3 சம்பவத்தை நாம் எப்படி கவனிக்க போகிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார் சொல்ல வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்றார் ஆண்டவர்? சொல்ல வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் சொல்ல வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னதை அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போது ஆண்டவர் என்ன காரியத்தை சொல்ல வேண்டாம் என்று சொன்னார், அவர்கள் சொல்ல வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை ஏன் அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி 3 காரியத்தை உங்களுக்கு முன்பதாக நிறுத்தி நான் அடுத்த பகுதிக்கு நான் கடந்து போக விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் வேகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27 இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவருக்கு பின்னே சென்று தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். இதை செய்ய வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் ஆண்டவரே, ஓ ஆண்டவரே விசுவாசிக்கிறோம் என்றார்கள். அடுத்த வசனம். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். அடுத்த வசனம் வாசிங்க. உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாக ஆண்டவர் சொல்றாரு, 2 பேர் ஆண்டவரிடத்துல வராங்க, 2 பேருமே பார்க்கக்கூடியவர்கள் அல்ல. 2 பேருமே யாருன்னா அவர் குருடராக இருக்கிறார்கள். ஆண்டவரிடத்தில் வந்து எப்படியாகிலும் பார்வை அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்போது ஆண்டவர் கேட்கிறார், இதை செய்ய வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்டபொழுது ஆம் என்று ஆண்டவர் பதில் கொடுத்தார்களாம். அன்பு தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எதையும் செய்ய வல்லமை உள்ளவர். குடும்பத்தில் எதையும் செய்ய வல்லமை உள்ளவர். வியாதியில, பலவீனத்துல, ஊழியத்துல, சபையில, வாழ்வாதாரத்துல, எதிர்காலத்துல எதையும் செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவரை விசுவாசித்தால் போதும், எதையும் செய்ய வல்லமை. ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில அவர் எதையும் செய்ய வல்லமை உள்ளவர். அன்பு சகோதரா, எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரை விசுவாசிக்கிறாயோ எதையும் செய்ய வல்லமை உள்ளவர். அன்பு சகோதரியே, ஆண்டவரை எவ்வளவு விசுவாசிக்கிறாய்
செய்கிறாயோ எதையும் செய்ய வல்லமை உள்ளவர். ஊழியத்தில் விசுவாசிக்கிற காரியத்தில் அவர் எதையும் செய்ய வல்லவர். சபையில் விசுவாசிக்கிற காரியத்தில் அவர் எதையும் செய்ய வல்லவர். குடும்பத்தில் விசுவாசிக்கிற காரியத்தில் அவர் எதையும் செய்ய வல்லவர். பட்டணத்தில், தேசத்தில், வாழ்வாதாரத்தில் விசுவாசிக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில் அவர் எதையும் செய்ய வல்லமை உள்ள தேவனாகவே இருக்கிறார். செய்துட்டாருங்க. எதை கொடுத்துட்டாரு? பார்வையை கொடுத்துட்டாரு. கொடுத்தவனை பார்த்து சொல்றாரு, வாசிங்க. உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாத, இங்க பாருங்க, இதை ஒருவரும் அறியாதபடி இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளை இட்டார். அடுத்த வசனம் வாசிங்க. அவர்களோ புறப்பட்டு போய் தேசம் எங்கும் அவருடைய கீர்த்தி என்ன பண்ணினார்களாம்? பிரசித்தம் பண்ணினார்கள். என்ன சொன்னார் ஆண்டவர்? இதை ஒருவருக்கும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாருன்னு சொன்னாரு. அவர்களோ புறப்பட்டு போய், அவர்களோ ஆண்டவர் செய்த காரியத்தை புறப்பட்டு போய் என்ன பண்ணாங்களாம்? அந்த தேசம் எங்கும் அவருடைய கீர்த்தி என்ன பண்ணார்களாம்? பிரசித்தப்படுத்த தொடங்கினார்களாம். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் உனக்கு செய்த அற்புதத்தை, நான் உனக்கு தந்த விடுதலையை, நான் உனக்கு தந்த பார்வையை யாருக்கு என்ன பண்ணாத சொல்ல வேணான்னு சொன்னாரு. அவனோ புறப்பட்டு போய் அந்த தேசம் எங்கும் அவரை குறித்து என்ன பண்ணிட்டான் தெரியுமா? கேட்கறவங்களெல்லாம் சொல்றான், உனக்கு பார்வை இல்லையே, இது எப்படி வந்ததுன்னு கேட்டபோது சொன்னான், கம்முன்னு போல இந்த பார்வை வந்ததுன்னு எல்லாம் கேட்கிறான். அப்ப சொல்றான், இந்த பார்வை கொடுத்தது யார் தெரியுமா? இயேசு அப்படின்றான். இன்னைக்கு நான் நல்லா பார்க்கறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆனா ஆண்டவர் சொன்னடே சொல்லாதரான்னு சொன்னாரு, சொல்ல வேணான்னு சொன்னாரு. ஆனா ஆண்டவர் செய்தத அந்த தேசம் எங்கும் அவரை குறித்து என்ன பண்ணிட்டானா? அவன் சொல்ல ஆரம்பித்தான். இரண்டாவது எடுத்துக்கொள்ளலாம். இப்போது மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40 வாசிக்கலாம். எடுத்துக்கொள்ளலாம். மார்க் 1ஆம் அதிகாரம் 40 வாசிக்கலாம். அப்பொழுது ஒரு குஷ்டரோகி ஒருவன் அவிடத்துல வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். அடுத்த வசனம். ஓகே. இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ என்னவாகு? சுத்தமாக. எனக்கு சித்தம் உண்டு, எனக்கு சித்தம் உண்டு. உன்னை நடத்த, உன்னை நடத்த, உன்னை உயர்த்த, உங்களை பாதுகாக்க, உங்களை நடத்த, உங்களை உயர்த்த, உங்களை பாதுகாக்க, உங்களை சீர்படுத்த, உங்களை ரட்சிக்க எனக்கு சித்தம் உண்டு. அல்லேலூயா. எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று ஆண்டவர் சொன்னார். அடுத்த வசனம் வாசிக்கல, முக்கியமான பகுதி. அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாய், இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு என்றார். ஆகினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்றார். என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். அவனோ புறப்பட்டு போய் 45ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அவனோ 45ஆம் வசனம். அவனோ புறப்பட்டு அந்த சந்ததி எங்க விளங்கும்படி பிரசித்த பண்ண தொடங்கினான். என்ன சொன்னாரு? குருடனை பார்த்து என்ன சொன்னாரு? இதை ஒருவருக்கு என்ன பண்ணாத, அறியாதபடிக்கு எச்சரிக்கையாருன்னாரு. அவர்களும் அந்த தேசம் எங்கும். ஆனா இவனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, குஷ்டரோகியை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாரு. போ, உன் ஆசாரியனுக்கு காண்பி, ஆசாரியன் சொல்லுகிறத கடைப்பிடி, ஆசாரியன் சொல்லுகிற வார்த்தையை கடைப்பிடி, ஆசாரியன் சொல்லுகிற காணிக்கை நீ செலுத்து, ஆசாரியன் சொல்லுகிற தசமாகத்தை நீ செலுத்து, ஆசாரியன் சொல்லுகிற காரியத்தை கடைப்பிடி அனுப்பினா, இவனோ புறப்பட்டு போய் அந்த தேசம் எங்கும் அவரை குறித்து பிரசித்தப்படுத்த தொடங்கினான். மத்தேயில வாசித்தோம், மார்க்கில் வாசித்தோம், இப்போது லூக்காவில் வாசிக்க போகிறோம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். வேகமாய் வாசிக்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம்
பிசாசுகள் நீங்கின மனுஷன், பிசாசு நீங்கின மனுஷன் அவரோடு கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். இயேசு அவனை நோக்கி நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்த தொடங்கினான். இவன் யாருன்னு நமக்கு தெரியும். இவன் யாருன்னா பிசாசு பிடியில வாழ்ந்தவன். அநேக லேகியோன் பிசாசு பிடியில வாழ்ந்தவன். வஸ்திரம் இல்லாதவனா இருந்தான், கட்டப்பட்டவனா இருந்தான், தகர்க்கக்கூடியவனா இருந்தான், தன்னை காயப்படுத்தி கொள்ளக்கூடியவனா இருந்தான், ஒருவன் அவனை விடுதலை ஆக்க முடியாதவனா இருந்தான், இரவும் பகலும் கூக்குலிட்டு கொண்டு இருந்தான். ஆமா, ரத்தம் வெள்ளத்தில் இருந்தான், நிர்வாணத்தில் இருந்தான். ஆனால் ஆண்டவர் அவனை போய் சந்தித்து என்ன கொடுக்கிறார்னா, ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறான். நீ என்னை வேதனைப்படுத்தவா வந்தேன்னு கேட்ட அவனுக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுத்தார். போ என்று சொல்லி அனுப்பின, போ என்று துரத்தின அவனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தான். இப்போது அவன் வஸ்திரம் தரித்தவனாய், புத்தி தெளிந்தவனாய் ஆண்டுடைய பாதத்தில் வருகிறான். ஆண்டவரே, நீங்க எங்க போனாலும் உங்களை பின்பற்றி வரணும், எனக்கு அனுமதி கொடுங்கன்னு அவன் கேட்டான். அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? பரவாயில்ல, 11 கூட இது 12 சொல்லி வா என்று ஆண்டவர் சொல்லல. இது போல ஆட்களை தான்மா நானும் தேடிட்டு இருக்கேன், வா கூட வா, என் கூட டிராவல் பண்ணுன்னு ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் சொன்னார், உன் வீட்டுக்கு போடா, உன் வீட்டுக்கு போய் உன் வீட்டுக்கும் உன் இனத்துக்கும் நான் உனக்கு செய்தல அதெல்லாம் நீ என்ன உன் வீட்டுக்கு போனாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் உனக்கு செய்ததை மற்ற எந்த யாருக்கு என்ன பண்ண வேண்டாம். ஆமா, பட்டணத்துக்கு தெரிய வேண்டாம், கிராமத்துக்கு தெரிய வேண்டாம், உன் வீட்டுக்கு மாத்திரம் தெரிஞ்சா போதும். ஏன்னா உன் மனைவி கேட்பான், இது எப்படி நடந்ததுன்னு. மனைவி கேட்டா நீ என்ன பண்ணணும்? சொல்லிதாகணும். உங்க பிள்ளைங்க கேட்பாங்க, இது எப்படி நடந்ததுன்னு கேட்டா நீ சொல்லிதான் ஆகணும். உன் பெற்றோர் கேட்பாங்க, இது எப்படி நடந்ததுன்னு கேட்டா இதை சொல்லிதான் ஆகணும். ஓகேவா? எல்லாம் கேட்பாங்க. ஆனா நீ என்ன பண்ணு? போனா அவன் வீட்டுக்கும் போல, இனத்துக்கும் போல, எங்கேயும் போலையா. ஆண்டவர் செய்தத அப்படின்னு என்ன அர்த்தம்னா, வேற யாருக்கு என்ன பண்ண அதை சொல்லாத, உன் வீட்டுக்கு மாத்திரம் இதை சொல்லுன்னு. அதுக்கு அர்த்தம் என்ன? குஷ்டரோகிய குருடனை பார்த்து சொன்னாரு, சொல்ல வேணான்னு டைரக்டா சொன்னாரு. குஷ்டரோகியை பார்த்து சொன்னாரு, சொல்ல வேணான்னு டைரக்டா சொன்னாரு. ஆனா இவனை பார்த்து என்ன சொன்னாரு? இன்டைரக்டா சொன்னாரு. எப்பா நீ வீட்டுக்கு போ அப்படின்னு என்ன அர்த்தம்? வீட்டுக்கு போ. அப்போ சொல்லணும்னா போய் நீ பட்டணந்தோறும் கிராமந்தோறும் நீ என்ன பண்ணு அப்படி சொல்ல, வீட்டுக்கு போனாரு. ஆனா அவன் என்ன தெரியுமா? அந்த தேசம் எங்கும் அவரை குறித்து பிரசித்தப்படுத்த தொடங்கினான். சொல்ல வேணான்னு சொல்றாரு. நாங்க சொல்லுவோம்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சபை வளர்ச்சி அடைய, சபை பெருக்கம் அடைய, தேசத்தில் எழுப்புதல் உண்டாக, தேசத்தில் மறுரூபம் உண்டாக, தேசத்தில் அசைவு உண்டாக, சத்துருவின் ராஜ்யம் அழிக்கப்பட, இப்போது இருக்கிறதை காட்டிலும் இன்னும் மேலான காரியத்தை ஆண்டவருக்கு சாதிக்க நம்மளை சொல்லுன்றாரு, நம்மளை எழுந்துருன்றாரு, நம்மளை போயின்றாரு, அநேகரை கூட்டி கொண்டு வா என்றார். சொல்லுன்றாரு, எழுந்துருன்றாரு, போ என்றாரு, அநேகரை கூட்டி கொண்டு வா என்றாரு. ஜனங்களை பரலோகத்தில் சேர்ப்பாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். உன்னுடைய ரட்சிப்பு தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வராது. உன் நிமித்தம் அநேகருடைய ரட்சிப்பு தான் தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வரும். உன்னுடைய எழுப்புதலை உனக்கு எழுப்புதலை கொண்டு வராது. உன்னுடைய எழுப்புதல் தான் அநேகர் ரட்சிக்கும் போது ஒரு எழுப்புதலை கொண்டு வரும். என்ன செய்கிறாய்? நான் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டால் போதும், என் குடும்பம் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டால் போதும், என் பிள்ளைகள் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டால் போதும், என் உறவுகள் ரட்சிக்கப்பட்டால் போதும். அது சுயநலம். யார் வேணா எப்படி வேணா போட்டோம், அது சுயநலம். என் உறவு ரட்சிக்கப்படக்கூடாது, அது சுயநலம். யார் வேணா எப்படி வேணா போட்டோம், அது சுயநலம். சொல்ல வேணான்னு சொன்னவன்
சொல்றான். செய்தது ஒரே ஒரு நன்மை தான், செய்தது ஒரே ஒரு நன்மை தான். பார்வை கொடுத்தார், சொல்ல வேணான்னு சொன்னாரு, செய்தது ஒரே ஒரு நன்மை தான். குஷ்டரோகத்தை கர்த்தர் நீக்கினார், சொல்ல வேணான்னு சொன்னாரு, செய்தது ஒரே ஒரு நன்மை தான். பிசாசு பிடியிலிருந்து விடுதலை கொடுத்தாரு, செய்தது பல நன்மைகள் ஐயா, செய்தது பல நன்மைகள் ஐயா. என் வாழ்க்கையில் செய்தது பல நன்மைகள், என் குடும்பத்தில் செய்தது பல நன்மைகள், என் பிள்ளைகளுக்கு செய்தது பல நன்மைகள், என் வாழ்வாதாரத்தில் செய்தது பல நன்மைகள், பிள்ளைகளுடைய படிப்பில் செய்தது பல நன்மைகள், வேலை சனத்தில் செய்தது பல நன்மைகள். வியாதியில் இருந்தனே, அப்ப செய்தார நன்மையான காரியம். சோர்வில் கடந்தனே, அப்ப செய்தார நன்மையான காரியம். சத்துருவின் போராட்டத்தில் இருந்தனே, அப்ப செய்தார நன்மையான காரியம். தனிமையில் இருந்தனே, தள்ளப்பட்டு இருந்தனே, வெறுக்கப்பட்டு இருந்தனே, அப்போ செய்தாரு பாருங்க நன்மையான காரியத்தை. சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல வேணாம், சொல்ல வேணாம், சொல்ல வேணான்னு சொன்னாரு. ஆய்தானு சொல்லுங்க. சொல்ல வேணாம், சொல்ல வேணாம், சொல்ல வேணான்னு சொன்னாரு. நாங்க சொல்லுவோம், சொல்லுவோம், சொல்லுவோன்னு சொன்னாங்க. நம்மள சொல்லுங்க, நம்மள சொல்லு சொல்லு சொல்லுன்றாரு. நாம் சொல்ல மாட்டோம், சொல்ல மாட்டோம், சொல்ல மாட்டோம் இருந்தோம்னா தேசமும் இப்படி தான் இருக்கும், கிராமமும் இப்படி தான் இருக்கும், பட்டணமும் இப்படி தான் இருக்கும், நாங்களும் இப்படி தான் இருப்போம், ஊழியமும் இப்படி தான் இருக்கும், சபையும் இப்படி தான் இருக்கும். குடிச்சு 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 செத்துக்கிட்டு தான் இருப்பான். 40 பேர் இல்லை 80 பேர் செத்துக்கிட்டு தான் இருப்பான். நேபாளில் ஜனங்க செத்துட்டு தான் இருப்பாங்க, மணிப்பூரில் ஜனங்க செத்துட்டு தான் இருப்பாங்க. எந்த ஊர் இப்போ செத்தாங்க 40 பேர், அங்கே ஜனங்க செத்துட்டு தான் இருப்பாங்க. ஜனங்க செத்துட்டு தான் இருப்பாங்க. இப்போ சொல்றாரு பாருங்க, மணிப்பூரில் சாவுக்கு யாரு காரணம் தெரியுமா? கிறிஸ்தவர்கள் தான் மணிப்பூருக்கு சாவுக்கு காரணம். நேபாளில் சாவுக்கு காரணம் யார் தெரியுமா? கிறிஸ்தவர்கள் தான் காரணம். கரூர்ல சாவுக்கு காரணம் யார் தெரியுமா? கிறிஸ்தவர்கள் தான் காரணம். நினைச்சே பார்க்கல, ஆவியானவர் இப்படி சொல்லுவார். நினைச்சே பார்க்கல, நானும் நினைச்சே பார்க்கல ஆவியானவர் இப்படி சொல்லுவாருன்னு. சாவுக்கு காரணம் அரசியல்வாதி அல்ல, சாவுக்கு காரணம் விஜய் அல்ல, சாவுக்கு காரணம் காவல்துறை அல்ல. சாவுக்கு காரணம் நாம் ஜெபிக்காததுனால தான். சாவுக்கு காரணம் நாம் எழும்பாததுனால தான். சாவுக்கு காரணம் நாம் ஊழியம் செய்யாததுனால தான். சாவுக்கு காரணம் சபை அப்படியே இருப்பதனால் தான். இவ்வளவு நேரம் போட்டீங்க ஆமேன் அல்லேலூயா. என்ன இவ்வளவு நேரம் ஆமேன்னு சொன்னேன், இவ்வளவு நேரம் அல்லேலூயா சொன்னேன், இவ்வளவு நேரம் உற்சாகமா இருந்த, கம்முன்னு ஆயிட்ட. எதிரே பார்க்கல இப்படி சொல்லுவாருன்னு ஆண்டவர். பாண்டிச்சேரி இப்படி இருக்கிறதுக்கு காரணம் தான் நம்ம தான். என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோன்னு தெரியாது. மெசேஜ் லைவ்ல இருக்குது. இந்த மெசேஜ் போடும்போது என்ன பண்ணுங்க, மறுபடியும் நீங்க கேட்டுட்டே இருங்க, ஓகேவா? இப்போ நம்ம ஊழியம் பண்ணுவதை எவ்வளவு கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்பதை கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் பேச போறேன். நம்ம ஊழியம் பண்ணுவதை எப்படி ஆண்டவர் எவ்வளவு எதிர்பார்க்கிறார், ஆண்டவர் நம்ம ஊழியம் செய்வதை எவ்வளவு எதிர்பார்க்கிறார், ஆத்ம ஆதாயம் பண்ணுவதை எவ்வளவு எதிர்பார்க்கிறார், சபை வளர்ச்சியடை எவ்வளவு எதிர்பார்க்கிறார்னு இப்போ 3 காரியத்தை சுருக்கமாக சொல்ல போறேன். அப்படியே வேதத்தை எடுத்துக்கலாமா? நான் கரெக்டாக முடிச்சிடுவேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்புங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை திருப்புங்க, ஓகேவா? இந்த லூக்கா 15ஆம் அதிகாரம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்னென்ன காரியம் ஞாபகம் வரும்? 3 காரியம் ஞாபகம் வரும். 1, காணாமல் போன ஆடு. 2வது, காணாமல் போன வெள்ளி காசு. 3வது, காணாமல் போன இளைய குமாரன். ஃபர்ஸ்ட் காணாமல் போன ஆடு, 2வது காணாமல் போன வெள்ளி காசு, 3வது காணாமல் போன இளைய குமாரன். ஏன் இந்த சம்பவத்தை ஆண்டவர் சொல்றாரு, ஏன் இந்த சம்பவத்தை ஆண்டவர் எழுதி வச்சார்னா, இங்க பாருங்க 1ஆம் வசனம், சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனத்தை கேட்கும்படி அவரிடத்துல வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும்
வேதபாரகரும் முறுமுறுத்து இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட என்ன பண்றாரு? சாப்பிடுறாரு, நடக்கிறாரு, தூங்குறாரு, அற்புதம் செய்யறாரு, ஆமா அவங்களுக்கு நன்மை பண்றாருன்னு எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. இவர் பாவியை ஏற்றுக்கொண்டதுனால, பாவிக்கு ரட்சிப்பு கொடுப்பதுனால, பாவியுடைய வாழ்க்கையை மாற்றுவதனால எல்லாரும் என்ன பண்றாங்க தெரியுமா? முறுமுறுகிறாங்க. அப்போ நீ பாவி என் நிமித்தம் ரட்சிக்கப்படுவது, பாவி என் நிமித்தம் நீதிமானாய் மாறுவது, பாவி என் நிமித்தம் வெளிச்சமாய் மாறுவது, பாவி என் நிமித்தம் தேவ ராஜ்யத்தில் சேர்க்கப்படுவது உனக்கு கஷ்டமா இருக்குதா? அதற்காக தான் 3 சம்பவத்தை சொல்றார். இந்த 3 சம்பவத்தை நான் உங்களுக்கு ஷார்ட்டா இப்போ சொல்ல போறேன். முதல் சம்பவம் அப்படின்னு என்ன மாத்திரம் நீங்க பார்த்தா போதும், கர்த்தருடைய பந்திக்கு போகணும். முதல் சம்பவம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு எத்தனை ஆடு இருந்தது? 100 ஆடு இருந்தது. அந்த 100 ஆடுல ஒரு ஆடு என்னவாயிடுச்சு? காணாமல் போய்விட்டது. இந்த 100 ஆடுல ஒரு ஆடு காணாமல் போனதுனால 99 ஆடுகளை வனாந்தரத்தில் விட்டுட்டு காணாமல் போன ஒரு ஆட்டை என்ன பண்றான்? கண்டுபிடிக்கிற வரைக்கும் தேடுறான். ஐயோ, அது முள்ளுல விழுந்துதா, அல்ல மலையிலிருந்து கீழே மிஸ்ஸாகி விழுந்துதா, இல்ல பாதி தவறி போனதா, இல்ல யாரோ ஒருத்தர் கொண்டு போயிட்டாங்களா, வேற யாரோ ஒருத்தர் கொண்டு போயிட்டாங்களா? தேடுறான். தேடி அந்த ஆட்டை என்ன பண்ணிட்டான் தெரியுமா? கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன பாருங்க, அப்படியே என்ன பார்க்கணும், ஒரு 1/4 மணி நேரம் என்ன அப்படியே என்ன பாருங்க. கண்டுபிடிச்ச உடனே அதை அப்படியே தோல் மேல போட்டுக்கிட்டு கண்டுபிடிச்ச உடனே அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அதை அப்படியே தோல் மேல போட்டுக்கிட்டு அடுத்த ஸ்டெப் எங்க வந்தான் தெரியுமா? வீட்டுக்கு வந்து சொல்றான், காணாமல் போன ஆட்டை நான் என்ன பண்ணிட்டேன்? கண்டுபிடிச்சேன். சிநேகிதனை கூப்பிட்டு சொல்றான், காணாம போன ஆட்டை நான் என்ன பண்ணிட்டேன்? கண்டுபிடிச்சிட்டேன். அயல் வீட்டுக்காரரை கூப்பிட்டு சொல்றான், காணாமல் போன ஆட்டை என்ன பண்ணுங்க? முதல் ஆட்டை கண்டுபிடிச்சான், அவனுக்கு சந்தோஷம். ஆட்டை கண்டுபிடிச்சான், வீட்டுக்கு சந்தோஷம். ஆட்டை கண்டுபிடிச்சான், சிநேகிதனுக்கு சந்தோஷம். ஆட்டை கண்டுபிடிச்சான், அயல் வீட்டுக்காரர் எல்லாருக்கும் அவன் சந்தோஷப்படுபவன் என்பவன் அல்லவான்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏண்டா அவனை சொன்னேன், ஏண்டா ஒரு ஆட்டை கண்டுபிடிச்சா இவ்வளோ சந்தோஷப்படுறிய? என்னுடைய சந்தோஷம் என்ன தெரியுமா? 7ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, ஸ்கிரீன்ல போடுங்க. 7ஆம் வசனம், அது போல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமானை குறித்து சந்தோஷம் உண்டாயிருக்கிறதை பார்க்கலாம். மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நிமித்தம் தான் பரலோகத்தில் என்ன உண்டாகிறதா? எந்த சந்தோஷம் உண்டாகிறதா? ஒரு ஆட்டை கண்டுபிடிச்சிட்டனு உனக்கு சந்தோஷனா? ஒரு ஆட்டை கண்டுபிடிச்சிட்டனு உன் வீட்டுக்கு சந்தோஷனா? ஒரு ஆட்டை கண்டுபிடிச்சிட்டனு உன் சிநேகிதனுக்கு சந்தோஷனா? ஒரு ஆட்டை கண்டுபிடிச்சிட்டனு உன் அயல் வீட்டுக்கு சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்றிய? என்னால ஒரு ஜனங்க, என்னால ஒரு பாவி, என்னால ஒரு சத்துரு அடிப்பட்ட இருக்கிற மக்கள் கண்டுபிடிக்க போது அதுதான் எங்க உண்டாகிறதா? பரலோகத்தில் மிகுந்த ஒரு சந்தோஷம் உண்டாகிறதா? உன் நீதிமானா மாத்திர நிமித்தம் பரலோக சந்தோஷப்படல. அன்பு சகோதரா, உன் நீதிமானா மாத்திர நிமித்தம் பரலோக சந்தோஷப்படல. அன்பு சகோதரியே, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, சிறு பிள்ளைகளே, நீங்கள் நீதிமானா இருப்பது பரலோக சந்தோஷப்படல. இந்த நீதிமான் எப்போது எழும்புகிறானோ, இந்த நீதிமான் எப்போது பிரகாசிக்கிறானோ, இந்த நீதிமான் எப்போது ஆத்துமாதாயம் பண்ணுகிறானோ, இந்த நீதிமான் எப்போது ஜனங்களை கூட்டி செல்கிறானோ, அப்போதுதான் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. ஆனா உன் சந்தோஷம் என்ன? நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், பிள்ளைங்க நல்லா படிக்கணும், வீடு கட்டணும், வாகனம் வாங்கணும், அதை சேர்க்கணும். உன் சந்தோஷம் இதுதானே தவிர உன் சந்தோஷம் என்னவா இருக்குன்னு தெரியுமா? இந்த காலவெளியில் கர்த்தர் சொல்றாரு, உன் சந்தோஷம் என்னவா இருக்குன்னு தெரியுமா? அன்பு சகோதரியே, உங்களுடைய சந்தோஷம் என்னவா இருக்குன்னு தெரியுமா? உங்கள் நிமித்தம் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதே உங்கள் சந்தோஷமா இருக்கணும். அன்பு சகோதரா, உங்கள் சந்தோஷம் என்னவா இருக்குன்னு தெரியுமா? உங்கள் நிமித்தம் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவது சந்தோஷமா இருக்கணும். உங்கள் சந்தோஷம் என்னவா இருக்கணும்? உங்கள் சந்தோஷம் என்னவா இருக்கணும்? சபையின் சந்தோஷம், ஊழியத்தின் சந்தோஷம், என்னுடைய சந்தோஷம். ஜனங்கள் மனம் திரும்ப, தேசம் மனம் திரும்ப, பட்டணம் மனம் திரும்ப, கிராமம் மனம் திரும்ப, தேசம் மனம் திரும்ப, அதுவே என் சந்தோஷமா இருக்க வேண்டும். அவரை நீ சந்தோஷப்படுத்திட்டியனா,
அவரை நீ சந்தோஷப்படுத்தினா உன்னை சந்தோஷமாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சரீரத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் எதிர்காலத்தையும் உங்கள் வாழ்வாதாரத்தையும் அவர் சந்தோஷமா வைப்பாருங்க. அடுத்தது, ஒரு ஸ்திரீக்கு 10 வெள்ளி காசு உடையவளாக இருந்தா. எத்தனை வெள்ளி காசு? அடுத்த சம்பவம் சொல்றேன், என்ன கவனிங்க. எத்தனாவது வசனத்திலிருந்து 8வது வசனம். 10 வெள்ளி காசு உடையவளாக இருந்தா. அதுல ஒரு வெள்ளி காசு காணாமல் போய்விட்டது. என்ன பண்ண தெரியுமா? விளக்க கொளுத்தி வீட்டை பெருக்கி கண்டுபிடிக்கிற வரைக்கும். இங்க பாருங்க, விளக்க கொளுத்தி வீட்டை பெருக்கி கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்ன பண்றான்? ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ. தேடி என்ன பண்ணிட்டா தெரியுமா? கண்டுபிடிச்சிட்டா. ஃபர்ஸ்ட் சகோதரனுக்கு சொல்ல வராரு, 2வது யாருக்கு சொல்ல வராரு? சகோதரிக்கு சொல்ல வராரு. சகோதரனை உணர்த்த ஒரு ஆடை காண்பிக்கிறாரு, சகோதரியை உணர்த்த ஒரு வெள்ளி காசை காமிக்கிறாரு. ஒரு வெள்ளி காசை காமிக்கிறாரு. இப்போ ஒருவேளை ஒரு தங்கம் விட்டுருங்களேன், வெள்ளி காசை விட்டுருங்களேன், ஒரு தங்கம் மிஸ் ஆயிடுச்சுங்க. எங்க என்ன சொல்லுவோம்? இந்த கீழே அது என்னது சொல்லுங்க? திருவாணியா? ஓகேங்க, அது மிஸ் ஆயிடுச்சுங்க. ஓகே, அது திருவாணியும் மிஸ் ஆயிடுச்சு, மேலே இருக்கிற டாப்பும் மிஸ் ஆயிடுச்சுங்க. பரவாயில்ல, என்னைக்காவது ஒரு நாள் அது கிடைக்கும், அது உடுப்பா, விடுமா, என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்கும்னு நீ கம்பெனி இருந்துருவியா? இங்க இது வந்து என்ன கம்பெனி சொல்லலாம்? பிளாஸ்டிக் கம்பெனி இல்ல இது வந்து இன்னொரு கம்பெனி என்ன சொல்லலாம்? அது கம்பளை கிடையாது, இது கோல்டு. என்னைக்காவது ஒரு நாள் திருவாணி கிடைக்கட்டும், என்னைக்காவது ஒரு நாள் மேல இருக்கிற டாப் கிடைக்கட்டும், நீ விட்டுருவியா? இல்ல. கண்டுபிடிக்கிறதுக்காக விளக்க கொளுத்துவ, கண்டுபிடிக்கிறதுக்காக வீட்டை பெருகுவ, கண்டுபிடிக்கிறதுக்காக கணவனை திட்டுவேன், பிள்ளைகளை திட்டுவேன். ஆமா, பார்த்து பண்ண மாட்டியா, ஆனா கண்டுபிடிச்சிட்டேன். விளக்க கொளுத்தி வீட்டை பெருக்கி ஜாக்கிரதையாய் தேடி அதை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா கண்டுபிடிச்ச உடனே முதல்ல யாருக்கு சந்தோஷம்? அவளுக்கு சந்தோஷம். கண்டுபிடிச்ச உடனே தான் வீட்டுக்கு சந்தோஷம். 3வது கண்டுபிடிச்ச உடனே சிநேகிதியை கூப்பிடுறா. சிநேகிதி, உனக்கு ஒண்ணு தெரியுமாடி? உங்களை அவளை, உனக்கு ஒண்ணு தெரியுமாடி? நான் மிஸ் பண்ணிட்டேன்டி, ஆனா எனக்கு பாரு, நான் தேடினேன், அதை என்ன பண்ணிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா, அப்படியா? பரவாயில்ல. என்ன காணாது போயிருந்தா, ஆமா, உன் மனவளன் என்ன சொல்லியிருப்பாரு? காணாது போயிருந்தா உன் அம்மா அப்பா என்ன சொல்லியிருப்பாங்க? காணாமல் போயிருந்தா இந்த சமுதாயம் என்ன சொல்லிருக்கோம்? பரவாயில்ல, நீ என்ன பண்ணிட்ட? அவளுக்கு சந்தோஷம், அவ குடும்பத்துக்கு சந்தோஷம். ஆமா, சிநேகிதிக்கு சந்தோஷம், ஆயல் வீட்டுக்காரிக்கு சந்தோஷம் என்பவள் அல்லவா சொல்லிட்டு சொல்றாரு. இங்க பாருங்களேன், கண்டுபிடித்த பின்பு 9வது வசனம் சேர்ந்து வாசிக்க போகலாம் சீக்கிரம். சந்தோஷப்படுங்கள் என்பவன் சொல்பவன் அல்லவா சொல்லிட்டு இப்ப சொல்றாரு. ஃபர்ஸ்ட் சகோதரனுக்கு சொன்னாரு, இப்ப சகோதரிக்கு சொல்றாரு. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? 10வது வசனம். அது போல, எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? அது போல மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். அன்பு சகோதரா, ஒரு ஆட்டு கண்டுபிடிச்ச பிறகு இவ்வளவு சந்தோஷப்படுறியே, உங்கள் நிமித்தம் ஜனங்களை கண்டுபிடிக்கும் போது பரலோகம் சந்தோஷப்படுகிறது என்று அவர் சொல்லுகிறார். சகோதரியே, ஒரு வெள்ளி காசு கண்டுபிடித்த பிறகு இவ்வளவு சந்தோஷப்படுகிறாயே, உங்கள் நிமித்தம் ஜனங்களை கண்டுபிடிக்கும் போது பரலோகம் சந்தோஷப்படுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப அடுத்த சம்பவத்தை வாசிச்சீங்கன்னா, இளையகுமாரன், கவனிங்க, இன்னொரு 10 நிமிஷம் தான் ஆகுது, இல்லை கவனிங்க. ஓகே, இளையகுமாரனை குறித்து சொல்லப்பட்டதான ஒரு வேத பகுதி. ஓகேவா? இளையகுமாரன் அப்பாவிடத்துல போய் தேவையானதெல்லாம் அவனுக்குரியதெல்லாம் என்ன பண்ணிடுறான்? கேட்டு மொத்தமாக வாங்கி தூர தேசத்துக்கு போகிறான். துன்மார்க்கமாக வாழுறான், பணத்தெல்லாம் அழிச்சு போட்டான். தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டானது, வாழ்வதற்கு வழி இல்லை, சாப்பிட வழி இல்லை, அடுத்த நிலைக்கு போவதற்கு வழி இல்லை. இப்போ பசினால் என்ன பண்ணுறான்? சாகுறான். எழுந்து எங்கே போனான் தெரியுமா? தகப்பன் வீட்டுக்கு போனான். தகப்பன் வீட்டுக்கு எழுந்து தகப்பன் வீட்டுக்கு போகிறான். எழுந்து தகப்பன் வீட்டுக்கு போகிறான். போன உடனே தகப்பன் அவனை தூரத்திலிருந்து பார்க்குறாரு. இவன் இங்கே வந்து சேர்றதுக்குள்ள அவர் அங்கே போய் சேர்ந்துட்டார். அப்போ பாருங்க, இங்கே பாருங்க, அவன் இங்கே வந்து சேருவதுக்குள்ள
இவர் அங்க போய் என்ன பண்ணிட்டாரு, சேர்ந்துட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜனங்க வீட்டுக்கு வருவதை ஆண்டவர் எவ்வளவு எதிர்பார்க்கிறாரு பாருங்க. ஜனங்க சபைக்கு வருவதை ஆண்டவர் எவ்வளவு எதிர்பார்க்கிறாரு பாருங்க. ஜனங்க சபைக்கு வருவதை பரலோகம் எப்படி எதிர்பார்க்கிறாரு பாருங்க. அவன் வரலங்க, இவர் வராரு, இவர் வராரு. ஜனங்க எப்பெல்லாம் சபைக்கு வருகிறார்களோ அப்பெல்லாம் அவருடைய எதிர்பார்ப்பு கூடுகிறது. ஜனங்க எப்பெல்லாம் சபைக்கு வருகிறார்களோ வல்லமை கூடுகிறது. சபை ஜனங்களுக்கு வரும்போது அபிஷேகம் கூடுகிறது, வார்த்தைகள் கூடுகிறது. அப்படியே ஓடி வரான், அவனை கட்டி பிடிச்சு அனைத்து முத்தம் செய்து அவனுக்கு வஸ்திரங்களும் மோந்திரங்களும் பாதரட்சைகளும் கொடுத்த கன்றுகளும் கொடுக்கப்பட்டது. ஐயா கடைசியா சொல்லுவார் தெரியுமா, இவன் மரித்தான், பா இவன் மரித்தான், இவன் மரித்தான், இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்ப்பித்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். அப்படியே சந்தோஷப்பட தொடங்கினார்கள். என்ன சொல்ல, மரித்தான், இங்க பாருங்க, மரித்தான், திரும்பவும், சத்தம் வரல பிரதர், டைம் ஆயிடுச்சு பிரதர், மரித்தான், மரித்தான், திரும்பவும் என்ன பண்ணான். அப்போ உலக வாழ்க்கை அவனை மரிக்கும்படி செய்தது, ஆனா சபை வாழ்க்கை அவனை உயிர்ப்பிக்கும்படி செய்ததா. இன்னைக்கு ஒண்ணு சொல்லட்டோமா, இன்னைக்கு கடைசி ஆண்டவர் சொல்றாரு, அப்போ உயிர்ப்பிக்கப்பட்ட நீதான் அன்பு சகோதரா, உயிர்ப்பிக்கப்பட்ட நீதான் அநேகரை உயிர்ப்பிக்க வேண்டும். அன்பு சகோதரியே, உயிர்ப்பிக்கப்பட்ட நீங்கள் தான் அநேகரை உயிர்ப்பிக்க வேண்டும். வாலிப தம்பி, உன்னை ஆண்டவர் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் அசுத்தத்தினாலும் சுபாவத்தினாலும் மரித்திருந்த உன்னை ஆண்டவர் உயிர்ப்பித்ததே அநேகரை உயிர்ப்பிக்கதான். தேவன் உங்களை உயிர்ப்பித்திருக்கிறார். அநேகரை பட்டணத்தை உயிர்ப்பிக்கதான் தேவன் உங்களை உயிர்ப்பித்திருக்கிறார். தேசத்தை உயிர்ப்பிக்கதான் உங்களை உயிர்ப்பித்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை கொண்டு ஜனங்களை உயிர்ப்பிக்கும்படியாக விரும்புகிறார். ஃபர்ஸ்ட் சகோதரனுக்கு சொன்னாரு, இரண்டாவது சகோதரிக்கு சொன்னாரு, இப்ப மூணாவது சபைக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? சபைக்கு சொல்றாரு, இந்த வீட்டுக்கு கொண்டு வா, ஜனங்களை வீட்டுக்கு கொண்டு வா, ஜனங்களை வீட்டுக்கு கொண்டு வா. அவன் எப்படி வீட்டுக்கு வந்தது போல, அவன் எப்படி தானா வீட்டுக்கு வந்தது போல, ஆனா இனிமேல் ஜனங்க தானா வீட்டுக்கு வர மாட்டாங்க. உங்களை கொண்டு அநேகரை தம்முடைய வீட்டுக்கு கொண்டு வர போகிறார். உங்களை கொண்டு ஆண்டவர் சபைக்கு கொண்டு வர போகிறார். உங்களை கொண்டு ஆண்டவர் தேவர் ராஜ்யத்துக்கு கொண்டு வர போகிறார். பாவத்தில் இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் உங்கள் நிமித்தம் கூட்டி கொண்டு வர போகிறார். அக்கிரமத்தில் வாழ்கிற ஜனங்களை உங்கள் நிமித்தம் ஆண்டவர் கூட்டி கொண்டு வர போகிறார். இருளிலே வாழ்கிற ஜனங்களை உங்கள் நிமித்தம் ஆண்டவர் கூட்டி கொண்டு வர போகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. போத வஸ்திலே இருக்கிற ஜனங்களை உங்கள் நிமித்தம் கூட்டி ஆண்டவர் கொண்டு வர போகிறார். கீழே விழுந்த கடந்தவனை உங்கள் நிமித்தம் ஆண்டவர் கூட்டி கொண்டு வர போகிறார். அரசியல்வாதிகளை உங்கள் நிமித்தம் ஆண்டவர் கூட்டி கொண்டு வர போகிறார். காவல்துறை உங்கள் நிமித்தம் ஆண்டவர் கூட்டி கொண்டு வர போகிறார். நீதி துறைகளை ஆண்டவர் உங்கள் நிமித்தம் ஆண்டவர் கூட்டி கொண்டு வர போகிறார். நாஸ்திகனை ஆண்டவர் உங்கள் நிமித்தம் கூட்டி கொண்டு வர போகிறார். சபைக்கு இடரா இருந்தவர்களை உங்கள் நிமித்தம் ஆண்டவர் கூட்டி 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 கொண்டு வர போகிறார். சபைக்கு எதிராக எழும்பினவனை உங்கள் நிமித்தம் ஆண்டவர் கூட்டி கொண்டு வர போகிறார். சபை விட்டு போனவனை உங்கள் நிமித்தம் ஆண்டவர் கூட்டி கொண்டு வர போகிறார். சபைக்குள்ளிருந்து தான் எழுப்புதல் ஆரம்பம். சபைக்குள்ளிருந்து தான் மறுபமே ஆரம்பம். சபைக்குள்ளிருந்து தான் ஆசீர்வாதமே ஆரம்பம். இந்தியா தேசத்தின் எழுப்புதல் சபைக்குள்ள இருக்கிறது. பாண்டிச்சேரியினுடைய எழுப்புதல் சபைக்குள்ள இருக்கிறது. சென்னை பட்டணத்துடைய எழுப்புதல் சபைக்குள்ள இருக்கிறது. 42 38 ஆமா மாவட்டத்துடைய எழுப்புதல், உலக நாடுகள் எழுப்புதல், சபைக்குள்ளிருந்த எழுப்புதல் துவங்குகிறது. வீட்டில இருந்து தான் எழுப்புதலே துவங்குகிறது. அவன் உள்ள வர மனசு வரல அவனுக்கு. யாருக்கு? மூத்த குமாரனுக்கு உள்ள வர என்ன கிடையாது, மனசு இல்லை. ஆனா தகப்பன் அவனையும் உள்ள கொண்டு வந்துட்டாரு பாருங்க.
தகப்பன் அவனை உள்ள கொண்டு வந்துட்டாரு பாருங்க. வெளியே இருக்கிறவனை கோபப்பட்டவனை ராபா லபா ரா ஷாக்கலா கோபப்பட்டவனை, சபை மேல கோபப்பட்டவனை, சபை மேல வாக்குவாதம் பண்ணவனை, சபை மேல சபை விரோதமா பேசினவனை, சபையை விட்டு போனவனை மறுபடியும் ஆண்டவர் கொண்டு வர போகிறார். மறுபடியும் ஆண்டவர் கொண்டு வர போகிறார். மூத்த மகனை பேசி உள்ள கொண்டு வந்தது போல கர்த்தருடைய ஆவியான மறுபடியும் இழந்த மக்களை விரோதமாய் பேசினவளை மறுபடியும் கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஆமேனா? காணாமல் போன ஆடை கண்டுபிடிச்சாச்சு, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடிச்சாச்சு, காணாமல் போன இளைய குமாரன் கண்டுபிடிக்கப்பட்டான். ஜனங்களை எப்போ கண்டுபிடிக்கிறியோ அப்போதான் அங்கே பெரிய எழுப்புதலும் மகிமையும் உண்டாகும். சொல்ல வேணான்னாரு. நாங்கள் சொல்லுவோம் நாங்கள். நம்மளை சொல்லுங்கன்றார். அவன் சகோதரா, உனக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டார், உங்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டார், சபைக்கு சொல்ல வேண்டியதை ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனால் இவ்வளோ வார்த்தையை கேட்டு நம்ம எழும்பலைன்னா, இவ்வளோ வார்த்தையை கேட்டு நம்ம பிரகாசிக்கலைன்னா, இவ்வளோ வார்த்தையை கேட்டு நம்ம ஆத்மா ஆதாயம் பண்ணலைன்னா, இவ்வளோ வார்த்தையை கேட்டு இப்படி தான் என் வாழ்க்கை இருக்கும்னு நினச்சிங்கன்னா, அப்படி என்ன பாருங்கள், ஒரு நிமிஷம் என்ன பாருங்கள், ஒரே நிமிஷம் என்ன பாருங்கள். இது 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்ல. அப்படியே 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 மனிதனை குறித்து என்ன பாருங்க, என்ன பைபிளை பிரிக்க சொல்ல என்ன 2 மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்குது. ஐஸ்வரவானை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, லாசரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஐஸ்வரவான் மேன்மையாக இருந்தான், லாசரு தரித்திரனாக இருந்தான். பரலோகத்தில் அப்படியே ஆப்போசிட்டாக மாறுது. ஓகேவா? இங்கே கீழே ஐஸ்வரவான் மேலகிறான், லாசரு கீழகிறான். ஆனால் அங்கே லாசரு மேலகிறான், ஐஸ்வரவான் கீழகிறான். இங்கே லாசரு ஏதாவது கிடைக்குமான்னு லாசரு எதிர்பார்க்குறான், அங்கே ஐஸ்வரவான் ஏதாவது கிடைக்குமான்னு ஐஸ்வரவான் எதிர்பார்க்கிறான். தண்ணி கேட்குறான், அங்கேருந்து யாரும் இங்கே வர முடியாது, இங்கேருந்து யாரும் அங்கே போக முடியாது. நீ நன்மையை பெற்ற, ஓகேவா, தீமையை அனுபவிக்கிற. அவன் தீமையை பெற்றான், நன்மையை அனுபவிக்கிறான். இப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. பா, ஒருத்தன் நரகத்தில் இருக்கிறான், தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறான், வேதனையில் கஷ்டப்படுறான், இனி அவனுக்கு சாவே கிடையாது. சொன்னான், எனக்கு தண்ணி கிடைக்கலாம் கூட பரவாயில்ல, எனக்கு சாப்பாடு கிடைக்கலாம் கூட பரவாயில்ல, எனக்கு தூங்குறதுக்கு இடம் கிடைக்கலாம் கூட பரவாயில்ல, கீழே இருந்த வாழ்க்கை மேலே கிடைக்கலாம் கூட பரவாயில்ல, ஒரே ஒரு உதவி பண்ணு. எனக்கு 5 சகோதரர் உண்டு, அவனுக்கு மனைவி உண்டு, பிள்ளைகள் உண்டு, அவங்க யாரும் வேதனை உள்ள இடத்திற்கு வரக்கூடாதுப்பா, லாசரு எப்படியாக நம்ம அனுப்புனாரு. அதுக்கு அவர் சொன்னார், லாசரு இல்லைப்பா, அவங்களுக்கு சொல்கிறதுக்கு என் சபை மக்களை நான் வச்சிருக்கிறேன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட பேசினீங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஊழியம் செய்ய, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆத்துமாதாயம் பண்ணு, ஒவ்வொரு பிள்ளைகளும் எழும்ப, ஒவ்வொரு பிள்ளைகளும் பிரகாசிக்க, சபை வளர்ச்சி அடைய, சபை பெருக்கமடைய, தேசம் சந்திக்கப்பட நாங்களாம் செயல்பட உதவி செய்ய, இயேசுவின் நாமத்தில் பிதாவே.